விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, ஏனாட்டாத விருந்து கலந்து காட்ட போறண்டி. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். காயமே இது மெய்யடா, இதில் கண்ணும் கருத்தையும் வையடா. காயமே இது மெய்யடா, இதில் கண்ணும் கருத்தையும் வையடா. காயத்தின் மீது உப்பு போட்டால் எரிச்சல் ஏன் அதிகம் ஏற்படுகின்றது? இன்று நாம் அனைவரும் அனுபவித்து இருக்கும் ஒரு வலிமிகுந்த அனுபவத்தை பற்றி பேசப்போகின்றோம். ஆம், காயத்தின் மீது உப்பு படும்போது ஏற்படும் அந்த எரிச்சலான சுடும் உணர்வு ஏன் ஏற்படுகின்றது? அது ஏன் தாங்க முடியாததாக இருக்கின்றது? இது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் இதன் பின்னால் நிறைய அறிவியல் உண்மைகள் இருக்கின்றன. அதனை விளக்கமாக பார்ப்போம். உப்பின் இயல்பு. உப்பானது குறிப்பாக நமக்கு பழக்கமான சமையல் உப்பு சோடியம் குளோரைடு ஒரு ஓஸ்மாட்டிக் தன்மையுடன் செயல்படுகின்றது. அதாவது அது தன்னுள் ஈரப்பதத்தை இழுத்து கொள்ளும் தன்மையை கொண்டிருக்கின்றது. இனி காயம் என்பது என்ன? ஒரு காயம் என்பது சருமத்தின் மேற்பரப்பு கிழிக்கப்படும் ஒரு நிலை. இதில் உள்ள செல் சுவர் உடைந்துவிடும். புதிய நரம்புகள் சேதம் அடைவதை சந்திக்க நேரிடும். காயத்தில் உள்ள பகுதி சற்று ஈரமாகவும் நரம்புகள் வெளிப்பட்டதாகவும் இருக்கும். அந்த இடத்திற்குள் உப்பு சென்றால் நரம்புகளில் நேரடியாக தாக்கம் ஏற்படுகின்றது. இதனால் தான் அது மிகவும் எரிச்சலுடன் சுடுகின்றது. ஆஸ்மாசிஸ் விளைவு. காயத்தின் மீது உப்பை போடும் பொழுது அது சுற்றியுள்ள திசுக்களில் உள்ள நீர் சத்துக்களை வெளியே இழுக்கின்றது. இதனால் அந்த இடம் மேலும் உலர்ந்து விடுகின்றது. நரம்புகளுக்கு மேலும் அதிர்ச்சி ஏற்படுகின்றது. இது ஒரு வகையில் நம் உடலை நம்மிடம் எச்சரிக்கை செய்கின்றது. இந்த இடத்தில் பாதிப்பு இருக்கின்றது என்பதை நமக்கு அறிவிக்கின்றது. மிகுந்த எரிச்சல் ஏன்? காயத்தின் பகுதியில் இருக்கும் நரம்புகள் மிகுந்த உணர்திறனுடன் இருக்கும். உப்பு அதன் மீது படும்போது அது நரம்பு துகள்களை உலரச் செய்கின்றது. மேலும் சில சந்தர்ப்பங்களில் மைக்ரோ செல்கள் அழிக்கப்படுகின்றன. இதனால் நம் மூளை அதன் வழியாக உணர்கின்றது. அது ஒரு பாதுகாப்பு அமைப்பு, அந்த இடத்தை பாதுகாக்க வேண்டுமென்று சொல்லும் ஒரு அறிகுறிதான் அந்த எரிச்சல். மருத்துவ ரீதியாக உப்பின் பயன்கள். பண்டைய காலத்தில் பாதிப்புகள் மற்றும் தொற்றுகளை தடுப்பதற்காக உப்பை பயன்படுத்தினார்கள். ஏனெனில் உப்பு பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுக்கும். ஆனால் இன்று உப்பு நேரடியாக காயத்தின் மீது வைக்கப்படுவது பரிந்துரைக்கப்படுவது இல்லை. ஏனெனில் அது வலியை அதிகமாக்குவதோடு மட்டுமின்றி சில நேரங்களில் திசுக்களை மேலும் பாதிக்கக்கூடும். நிறைவாக, அதனால்தான் நாம் காயத்தின் மீது உப்பு போட்டா சுடும் என்று சொல்கின்றோம். அது உண்மைதான் அறிவியல் ரீதியாக. இது நம் நரம்புகள் நம் உடலை பாதுகாக்கச் செய்யும் இயற்கையான செயல்பாடு. இனி இந்த சுடும் உணர்வை அனுபவிக்கும் போது அதற்கு பின்னுள்ள அறிவியல் காரணமும் நமக்கு தெரிந்திருக்கும். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.